ஹாய் கைஸ், ப்ளவுஸ் பின்பகுதி எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். 2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இடுப்பு மடித்து அடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இடுப்போட அளவும் நெக்கோட அளவும் கரெக்டாக வச்சு அங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு லென்த்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஷோல்ட்ரு லென்த்தோட ஒரு மார்க்கிங். 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சுற்றளவோட கரெக்டான பகுதி ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு மார்க்கு, இடுப்பு சுற்றளவுக்கும் ப்ளஸ்ஸு டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி. ஓகேங்களா? இடுப்போட அளவும் ஆம்கோல் அளவும் கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுறதுக்காக எக்ஸ்ட்ராவும். நெக்ஸ்ட்டு ஃபுல் லென்த்துக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுறதுக்காக ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? ஃபுல் மார்க்கிங் போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இன்ச்சு டேப் வச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு நம்மளோட ஆம்கோல் அளவுக்கும் நெக்கோட அளவுக்கும் ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், ப்ளவுஸோட பின்பகுதி மார்க் முடிஞ்சுது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா நெக்கில் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேப் வேணும் துணி. ஓகேவா? அதுக்காக அந்த டாட் போட்டிருக்கு. இப்போ கட் பண்ணுறது அந்த டாட் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் முன்பகுதி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.